நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மீண்டுமாய் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துயாவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உண்மை தியானிக்கும் தியானம் உடைய சமூகத்தில் பிரிதியாயிருப்பதாக, அடியாளை மறைத்து நீர் வழிபடுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதவசனம் தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இந்த வசனத்தில் நாம் தானியேலை குறித்தும் அவனுடைய நண்பர்களை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கடந்த வாரத்தில் நம்ம ஏற்கனவே தியானித்தது போல, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறத நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். கடந்த வாரத்தில் அந்த வசனத்தின்படி சாலமோன் ராஜாவை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாட்களில் நம்ம யாரை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தானியேலை குறித்தும் அவனுடைய நண்பர்களை குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். இவங்க எப்படிப்பட்டவங்களாக காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த அதிகாரத்தில் முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2வது வசனத்தில் நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரேல் தேசத்தில் இருந்து அநேகரை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போனான். அப்படி கொண்டு போகும்போது 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். பாருங்க, சிறைப்பிடித்து கொண்டு போனதில் ராஜ குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களை, பிரபுக்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை, துறைமக்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தன்னுடைய அரண்மனையில் பயன்படுத்தணும், அவங்களோட திறமையை தன்னோட அரண்மனையில் தனக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை நிறைய பேரை என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருவேளை அங்கே சிறைப்பிடித்து கொண்டு போனதில் எத்தனை வாலிபர்கள், குறைஞ்சது ஒரு 50 பேரோ 100 பேரோ கூட என்ன செஞ்சுருக்கலாம், அங்கே அவன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போகிறான். தொடர்ந்து பார்த்தோன்னு சொன்னால், ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். பாருங்க, அவங்க இந்த வாலிபர்களுக்கு அவருடைய பாசையை கற்றுக் கொடுக்க சொல்லிட்டான். ஒருவேளை அந்த அரண்மனையில் உள்ள கல்ச்சரை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ராஜா சாப்பிடக்கூடிய ராஜ போஜனத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். 3 வருஷம் இப்படி அவங்களுக்கு என்ன செய்யணும், ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு சிறு வயது பையங்களா, ஒரு 20 வயசுக்குள்ள உள்ள வாலிபர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட ட்ரைனிங்கை கொடுக்க சொல்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது
கொடுத்து முடித்து 3வது வருஷத்தில் தான் இவங்களை குறித்து இவங்க ராஜா சமூகத்தில் நின்றாங்க அப்படின்னு சொல்லி 19வது வசனம் 18வது வசனத்தில் பாருங்கள், அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எத்தனை பேர் அதில் ரிஜெக்ட் ஆனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க தாண்டி வரும்போது நிறைய பேர் ராஜ சமூகத்துக்கு வந்தது இவங்க 4 பேர். இவங்க 4 பேரும் ராஜ சமூகத்தில் நிற்கும்போது மற்ற ஞானிகளை விட ராஜசமூகத்தில் கடந்து வந்த ஒரு சிலரில் இந்த 4 பேரும் இருந்தாங்க. இந்த 4 பேரும் 10 மடங்கு சமர்த்தராக காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், இல்லை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், சாலமோன் கேட்ட விண்ணப்பம் தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்ததுனால எல்லா ராஜாக்களை பார்க்கலும் மேன்மை பெற்ற ராஜாவாக சாலமோன் திகழ்ந்தார். ஆனால் இந்த இடத்துல இந்த 4 வாலிபரும் மற்ற வாலிபரை பார்க்கலும் மேன்மையுள்ளவர்களாக திகழ்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 8வது வசனத்தை பார்ப்போம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணார். ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜ கட்டளை அடிமையாக தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ராஜா சொன்னதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதெல்லாம் நம்ம எல்லாரோடைய கடமையும் தான். ஆனால் இந்த இடத்துல தானியேல் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்ததுக்கு என்ன காரணம்னா, இவ ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க. இவங்கெல்லாம் யூத குடும்பத்திலேருந்து இஸ்ரேல் தேசத்துலேருந்து தான் போயிருக்காங்க. யூத குடும்பத்திலேருந்து போயிருக்காங்க, ராஜாக்களுடைய பிள்ளைங்க. ஆனால் இவங்களுக்கு ராஜகண்ண நம்முடைய நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும். ஒரு யூதன் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயப்பிரமாணம் நமக்கு எழுதப்பட்டு தந்திருக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்த மகனாய் இருந்ததுனால இங்க ராஜாவோட போஜனத்துல ஆண்டோடைய கட்டளை எதெல்லாம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோ அதெல்லாம் புசிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் காணப்பட்டதுனால அவன் என்ன பண்ணான்னா, ராஜாவின் போஜனத்தை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா என் தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியாத மாதிரி இருக்கும். அது என்ன ஒரு யூதனை தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ராஜ போஜனம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல கேட்டு மரக்கறியையும் பருப்பையும் வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம முந்தின பகுதியில் பார்க்கோம். பாருங்க, தான் ஒரு யூதன்கிறத அவன் அந்நிய தேசத்தில் போயும் மறந்து போகலை. தான் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன், விருத்த சேதனம் உள்ளவன் அப்படிங்கிறத அவன் என்ன செய்யலை, எந்த சூழ்நிலையிலும் மறந்து போகாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை பதித்தவனாக காணப்பட்டான். ஒருவேளை நாம் ஒரு நாள் கேட்குற காரியத்தை மறுநாளில் மறந்து போகிறவர்களாக நம்ம எத்தனையோ பேர் இருக்கோம். ஒரு நாள் கேட்குற வசனத்தை திருவசனத்தை கேட்டு எப்படி யாக்கோபு நிருபத்தில் இருக்கும், கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினோன்னா தன்னோட சாயல் என்னதுங்கிறதையே மறந்து போகிறவர்களை போல நாம் காணப்படுதோம். ஒருவேளை வேத வசனத்தை கேட்கும்போது, கன்வென்ஷன் கூடுகையில் இருக்கும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது நம்ம கிறிஸ்தவர்களாக காணப்பட்டால் கூட ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம கிறிஸ்தவங்கதையே மறந்து போய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக வாழக்கூடிய, உலகத்தால் நம்ம கரைபடுகிற வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நிறைய நேரம் நாம் காணப்படுதோம். நாம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். இந்த தானியேலும் அவனுடைய இப்போ தானியேல் எடுத்த தீர்மானத்துக்கு அவனுடைய நண்பர்களும் என்ன செஞ்சாங்க, நண்பர்கள்ட்ட ஒருவேளை அவன் தன்னுடைய ஜெபத்தோழர்கள்ட்ட அவன் பகிர்ந்து கொண்ட போது அவங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த உன்னோட கூட நாங்களும் இணைஞ்சு கொள்ளுதோன்னு சொல்லிட்டு அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் தங்களுக்காக அவங்க வேண்டி கொண்ட போது இவங்களுடைய தீர்மானம் தேவனுக்கு பிரியமானதாக இருந்ததுனால பிரதானிகளின் தலைவனிடத்துலையும் தேவன் வந்து அவன் தயவு கிடைக்கும்படி பண்ணார். இவங்களுக்கு அவன் ஒத்து போனான். ஒரு 3 நாள் சோதித்து பார்க்கான். அவங்களுடைய முகம் வந்து என்ன செய்து, ரொம்ப 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் சொல்றாரு. 10 நாள் சோதித்து பார்த்த பிறகு மற்ற வாலிபரை பார்க்கலாம், ராஜ போஜனத்தை புசித்த வாலிபரை பார்க்கிலும்
இவர்களுடைய முகம் வந்து பிரகாசமாக இருந்ததை அந்த பிரதானிகளின் தலைவன் கண்டு கொண்டதுனால அதுக்கப்புறம் 3 வருஷமும் அவங்கள என்ன செய்யலை. அவன் வந்து நீங்கள் ராஜபோஜனத்தை புசிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தவும் இல்லை, அவங்கள குறித்த காரியங்களை வெளிப்படுத்தவும் இல்லை, காட்டி கொடுக்கவும் இல்லை. இவங்களும் ஆண்டவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்வோன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து எந்த சூழ்நிலையிலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு உள்ள ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை அவங்க காத்து கொண்டதுனால ஆண்டவர் அவங்களுக்கு கூடுதலான கிருபைகளை கொடுத்து, கூடுதலான ஞானத்தை கொடுத்து, கூடுதலான புத்தியை கொடுத்து, காரிய சமர்த்தர்களாக அவர்கள் காணப்படக்கூடிய கிருபைகளை கொடுத்து அவர்களை தன்னோடு பயின்ற, தன்னோடு ட்ரைனிங் எடுத்த மற்ற வாலிபரை பார்க்கணும் 10 மடங்கு சமர்த்தரா அவர்களை ஆண்டவர் உருவாக்கி இருந்தார். நம்மை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திப்போம். ஒருவேளை நாம் எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கவும் முடியும். அதனால நாம் முதலாவது கூட ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் வேதவசனம் சொல்லுது. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 2 பகுதியிலையும் வாசித்து பார்த்தோன்னா 6:12 சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்லாம் சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஸோ ஒருவேளை இந்த நாட்களில் நமக்கு முன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள், சிற்றின்பங்கள் எல்லாம் இருக்குது. கொஞ்ச நேரம் சந்தோஷம், இது என்ன தப்பு அப்படிலாம் நம்ம நிறைய நேரம் நினைக்கத்தான் செய்கிறோம், சந்தோஷமாக இருப்போம்னு. ஆனால் எந்தெந்த காரியம் நம்ம தீட்டுப்படுத்தோம் அப்படிங்கிறத உள்ள ராஜாவோட சாப்பாடு தான். ஆனால் அந்த சாப்பாட்டால் கூட தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்த தாவீதை போல ஒருவேளை அந்த இடத்துல ராஜா கட்டளையின்படி அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. ஒருவேளை ராஜ சமூகத்தில் அரண்மனைக்கு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டான். ஸோ அந்த இடத்துல அவன் சாப்பிட்டதுனால எதையும் இழந்து போக போகிறதும் கிடையாது, ஆண்டவர் அவனை குற்றப்படுத்த போகிறதும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல என் பிள்ளை என்னுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய வார்த்தைகளை மதித்து எனக்கு பயந்து வாழ்கிறதுனால ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்த அவன் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தன்னை வந்து அந்த அரண்மனையோட வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையில அரண்மனையின் காரியங்களோ அரண்மனையின் சந்தோஷங்களோ ஆடம்பரமோ வர்றதுக்கு அவன் இடம் கொடுக்கல. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்த எல்லா விஷயத்திலும் அவன் தன்னை சுத்தவானாக காத்து கொண்டான். இந்த பாபிலோன்கிற அந்த உலகத்து காரியங்கள் அவனுடைய இருதயத்தையும் சிந்தையையும் சரீரத்தையும் ஆவியாத்மா சரீரத்தை கரைப்படுத்த அவனுக்கு அதுக்கு இடம் கொடுக்காததுனால ஆண்டவர் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே போலதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த உலகம் நமக்கு தந்திருக்கு. ஆண்டவரும் எல்லாத்தையும் நமக்கு முன்னால் வச்சுட்டார். இதோ ஜீவனையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்னால் வச்சிருக்கேன், தெரிந்து கொள்ளுதல் உன்னுடையதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எது தகுதியா ஒரு கிறிஸ்தவனா வாழ்கிற எனக்கு, ஒரு விசுவாசியான எனக்கு எது தகுதியானது, எது பக்தி விருத்தியை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய காரியங்களை, தகுதியான காரியங்களை தெரிந்தெடுத்து கொள்ளுவோம். தகுதியில்லாத காரியங்களை புறம்பாக்குவோம். ஒன்றுக்கும் அடிமைப்படாதபடிக்கு நம்ம தேவனுக்கு மாத்திரம் அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ, பாழான உலகம் வேண்டாமையா, பாழான உலகம் வேண்டாமையா, வீணான ஆசை வெறுத்தேனையா, வீணான ஆசை வெறுத்தேனையா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. அன்பின்
தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. தானியேல் ஆண்டவரை தன்னை தேடி வந்த ராஜ போஜனத்தை உதறி தள்ளி ஆண்டவரை இந்த உலகத்தின் காரியங்களால் ஆண்டவரே, அரமனையின் காரியங்களால், பாபிலோனின் காரியங்களால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டது போல நாங்களும் கூட இயேசப்பா இந்த உலகத்தின் காரியங்களால் எங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை வாழ்ந்திருக்கும் கிருபைகளை தாங்க இயேசப்பா. நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தான் அல்ல எங்கள் உணர்வோடு கூட உம்மை போல ஆண்டவரை அப்பா நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உலகத்தின் போக்கில் நாங்கள் போறவர்களாய் அல்ல ஆண்டவரை, நீரோட்டத்தின் போக்கில் எதிர்த்து போகும் மீனை போல இயேசப்பா நாங்கள் இந்த உலகத்துக்கு போகிறதுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரை உம்மை நோக்கி முன்னேறுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் இயேசப்பா அப்படி வாழ்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த காரியத்தில் யார் எங்களை விசாரித்தாலும் இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவரை எந்த இடத்துல நின்னாலும் ஆண்டவரை, ராஜாக்களுக்கு முன்னால் நின்னாலும் அதிகாரிகளுக்கு முன்னால் நின்னாலும் ஆண்டவரே, இந்த அண்ட சராசரத்துக்கு சராசரமே எங்களுக்கு முன்னாக எழும்பி நின்றாலும் நாங்கள் 10 மடங்கு சமர்த்தராய் காண கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். உடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள தீவிரிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்திருக்க அருள் தாரும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.